ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட்டில் தம்ப்னைனில் என்ன நெக் டிசைன் பார்க்குறோமோ அந்த நெக்கை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கலாம். நம்மளோட அளவு ப்ளவுஸில் நம்மளோட பேக் பார்ட் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோமோ அதை சேம் மெத்தடில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஷோல்டர் பாயிண்ட்டு, நம்மளோட நெக்கு வித்து, அண்டர் ஆர்ம் கிட்ட என்ன இடத்துல ஃபினிஷ் ஆகுது அதை எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி பேக்கை எப்பயும் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாடலுக்கு நீங்கள் பிரின்சஸ் கட் வச்சிங்கன்னா தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நெக்கை இப்போ ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு நான் அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கு அந்த எல் ஷேப் எல்லாமே நம்ம வரைஞ்சி ப்ராப்பராக நம்மளோட பேக் நெக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியன்னா, நமக்கு ஷோல்டர் நார்மலாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அதை விட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் ஷோல்டரோட அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்கோலுக்கு வரைகிறதுக்கு நான் எடுத்து மெஷர்மெண்ட்டு அப்படியே நான் அதில் வரைகிறேன். இப்போ ஷோல்டரை நம்ம அகலப்படுத்தின மாதிரி கழுத்தோட அகலத்தை நம்ம நார்மலாக நான் இதில் 3 இன்ச் இருக்குன்னா நான் ஒரு 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 3.5 இன்ச் இருந்துச்சுன்னா ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதோட கழுத்து அகலம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். 3.5 இன்ச்சஸ் கழுத்தோட அகலம் எடுத்திருக்கேன். கீழேயும் இந்த 3.5 கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எப்பயும் போல் பாக்ஸ் வரைஞ்சிடலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு கொஞ்சம் கழுத்து ஏற்றி இருக்கிற மாதிரி எனக்கு இதாக இருந்துச்சு. இந்த நெக்குக்கு கொஞ்சம் கழுத்து டீப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கழுத்தோட இறக்கத்தை ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 6.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 7 கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு கழுத்து அகலம் இறக்கம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த வச்சுக்கேன். இப்போ நான் அந்த வரைஞ்சதுக்கப்புறம் நான் அதில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் ஹைட்டில் நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து இறக்கம் இதில் 7 இருக்குது. இந்த 7லேருந்து இங்கே கீழேருந்து 3 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் முடிகிற இடத்துல இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, கீழே ஹைட்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சஸில் ஒரு மார்க்கு, அப்புறம் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நான். இந்த 3 இன்ச்சை டச் ஆகி வர மாதிரி நம்மளோட நெக்கோட அந்த ஷேப் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட் வீயாகவும் எடுத்துக்கலாம். நான் லைட்டாக கர்வான ஒரு வி எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கீழேருந்து 1.5 இன்ச்சு எடுத்த இடத்துல பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்லேருந்து அங்கிட்டு ஆம்கோல் சைடு பார்த்து 1.5 இன்ச்சு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் எதுக்குன்னா, இந்த 1.5 இன்ச் மார்க்கை இந்த 3 இன்ச்சஸோட டச் பண்ணியும் இந்த மேலே ஷோல்டர் லைன்லேருந்து நமக்கு இந்த மார்க்கு போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த நெக்கோட மார்க்கிங். இது வெரி சிம்பிள். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். தச்சு போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ எப்பயும் போல் 1.25 இன்ச் வச்சு ஆம்கோலுக்கு வரைஞ்சிக்கிறேன். தையலுக்காக 2 இன்ச்சஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு ஷோல்டர்லேருந்து நமக்கு இப்போ இந்த பஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். நமக்கு டோட்டலாக மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் இந்த ப்ளவுஸில் நமக்கு 9.5 வந்தது. இப்போ இந்த சைடிலேருந்து பஸ்ட்டு பாயிண்ட் டு பஸ்ட்டு பாயிண்ட் என்ன அகலம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணோம். பிரின்சஸ் கட்டுக்கு கட்டிங் வீடியோ நான் டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். மேலேருந்து 9.5, ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட்டு, பஸ்ட்டு பாயிண்ட் டு பஸ்ட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு 3.5 இன்ச்சு, 1/2 இன்ச் தையலுக்கு வச்சு 4 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு டாட் இன்டேக் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நமக்கு டாட் இன்டேக் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு 2.5 இன்ச்சுன்னா நீங்கள் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் டாட் இன்டேக் எடுத்துக்கணும்.
இந்த பக்கம் நம்ம பட்டன் பட்டி இருக்கிறது வந்து நீங்கள் எப்போயுமே 1 இன்ச் வச்சுட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அந்த பக்கம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆம்கோல் வளைவுலேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கேருந்து டாட் ஹைட்டில் நான் ஒரு 2.5 இன்ச் வச்சுருந்தேன். அந்த 2.5 இன்ச்சை வந்து டச் பண்ணி நீங்கள் இந்த லைன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பிரின்சஸ் கட் லைன் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ ஆம்கோல் கிட்ட நம்ம அந்த ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்து அந்த இடத்த வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த நடுவில் வந்து டாட் இன்டேக்லாம் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச் அங்கிட்டு நம்ம தையல் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது டாட்லாம் பிடிச்சது போக உங்களுக்கு துணி அந்த சைடில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட நெக் ஷேப் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதோட கட்டிங் வந்து இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி விட்டோமா, அதை வந்து நம்ம இந்த டாட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 1/2 இன்ச்சை கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நான் கீழே 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, நமக்கு சைட் ஜாயினிங் ஒரு மார்க், அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ வந்து நான் அந்த பிரின்சஸ் லைனை கட் பண்ணி எடுக்கலை. இதை அப்படியே வச்சு நம்மளோட பேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த பிரின்சஸ் லைனை கட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பேக்கில் நெக்குக்கிட்ட வந்து ஒரு டாட் போட்டோம்ல, அந்த டாட்டு இதோட கழுத்து அகலம் என்ன இருக்கோ அதே கழுத்தளவுகளும் உங்களுக்கு பேக்கில் வர மாதிரி. பேக்கில் வந்து நம்மளோட டீப் நெக்கு ரவுண்ட் நெக்கு தான் வச்சு நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம நார்மலாக எப்போயும் ரவுண்ட் கழுத்து கட் பண்ணுவோம்ல, அதே தான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்கில் வந்து ஹூக் வைக்க போகிறனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி அங்கனுக்குள்ளே பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு துணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த பேக் பார்ட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு நீங்கள் பேக்கை வரைஞ்சி எடுத்துக்கலாம். கீழே 1.5 இன்ச் தையலுக்காக போட்ட லைனை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட நெக் லைனையும் மார்க் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணிட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. பேக்கில் ஸ்லீவ் நீங்கள் ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிசைன் வந்து நமக்கு பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் இது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோவும் இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த இதை வந்துட்டு நம்ம மார்க்கிங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு நீங்கள் இதை 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு எனக்கு கிளாத் கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால நான் இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டேன். எனக்கு இந்த ஸ்லீவை விட அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வேணுன்றனால நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மேலே அதுக்கு மேலே என்னோடய ஸ்லீவை வந்து வச்சு நான் என்னோடய மார்க்கிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்லீவில் என்ன மார்க் இருந்ததோ அதை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அப்படியே அதை போட்டுட்டு நம்மளோட எல்லாமே கரெக்டான அளவு வந்து நம்மளோட லைனிங்கில் உள்ளது தான். ஆனால் நீங்கள் லைனிங்கில் இருக்க அளவு மாதிரி அப்படியே கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் எப்பயுமே கட் பண்ணாதீங்க. ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா
உங்களுக்கு முன்ன பின்ன ஆகும்போது துணி அந்த ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் எல்லா பக்கமும் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது நம்ம வச்சு பதிச்சுட்டு நம்ம எக்ஸஸை வந்து அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இது வந்து ஸ்லீவ் வந்து கம்மியாக இருக்குது, அதை நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தில். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து 2 ரோப் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ரோப்பையும் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த நெக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க, நெக்கில் ஏதாவது நீங்கள் வந்து பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட டிசைனும் பார்க்க அழகாக வரும், பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக அப்போ தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இப்போ நான் அந்த நாட்டை எப்படி உள்ளே வைக்கிறேன்னு பாருங்கள். உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் அடியில் நாட்டை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம கீழே வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம், அப்புறம் மெயின் ஃபேப்ரிக், அப்புறம் லைனிங் வச்சுருக்கேன். நான் வந்து நம்மளோட கேன்வாஸ் வந்து சென்டரில் வர மாதிரி உள்ளே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ இங்கனுக்குள்ளே ஸ்டாப் பண்ணி நீங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு மிஷினை அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த நீடில் கொண்டு வந்து மெதுவாக நாட்டை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் போடுங்க. இல்லைன்னா நாட்டு மேலே 2-3 தடவை தையல் விழுந்துடும். விட்டுட்டு போட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்படி நீங்கள் நாட்டை உள்ளே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்விசிபிளாக அந்த நாட் வந்து வெளியே தெரியும். மேலே வச்சு தைச்சிக்கலான்னு தைச்சிங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்காது. நீடில் அந்த பாயிண்டில் நிப்பாட்டி அப்புறமேட்டு நீங்கள் அதை டர்ன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்துட்டு நெக் லைனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிசர் கொண்டு போதும் அந்த பாயிண்ட்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டு போகணும். ரொம்ப டீப்பாக கொண்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் எல்லா துணியும் வந்துட்டு அந்த இடத்துல கட் ஆயிரும். ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் குட்டி குட்டியாக நாச்சு, முக்கியமாக அந்த பாயிண்ட்டு அந்த கர்வாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் நாட்டை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை வந்துட்டு நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அந்த நாட்டை பிடிச்சி இழுத்திங்கனாலே அந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு அழகாக வந்துடும். இந்த பார்ட் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு லைனிங் எல்லாம் நல்லா டேர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாக அது டேர்ன் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக மெதுவாக பொறுமையாக அதை வந்து டேர்ன் பண்ணி எடுத்துட்டு அயன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நான் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அயன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நெக் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ அது மேலே நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு தையல் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம், வேணும்னா நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் வேணால் போட்டுக்கோங்க. அயன் பண்ணாலே அது மோஸ்ட்லி நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஆனால் நான் இங்கே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயின் ஃபேப்ரிக், லைனிங் எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. தையல் போட்டு 2 ஃபேப்ரிக்கும் நம்ம இப்போ வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் என்ன அளவு இருக்கோ அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைனிங்கை மட்டும் தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணதை அந்த லைனிங் அளவுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்க எல்லா ஃபேப்ரிக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸ்க்கு வந்து சைட் பார்ட் வந்து நம்ம இதில் எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவில் நான் கண்டினியூஸாக சொல்லியிருக்கேன். இது நம்ம சைடு பார்ட்லேயும் நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து லைனிங்லேயே தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நமக்கு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறனால இந்த இதில் மட்டும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில்
இந்த மாதிரி முதைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முன்னப்பின்னா இருந்துச்சுன்னா நம்ம இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறப்ப அது இதாயிரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த டேர்னிங் இந்த கர்வ் வரையில் மட்டும் நீங்கள் பொறுமையாக நிப்பாட்டி ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நீடில் விட்டு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கர்வ் பாயிண்ட் வந்து அழகாக வரும். ஒரே ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்க விழுகும். இப்போ இந்த பக்கமாக லைனிங் மேலே லைனிங் வச்சு தைச்சிட்டு நீங்கள் இந்த பக்கமாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் அழகாக நீட்டாக இன்விசிபிளாக உங்களுக்கு அந்த பிரின்சஸ் லைன் வரும். இனிமேல் எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரின்சஸ் லைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இப்போ எடுத்தேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் 2 பக்கமும் நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து பிசிறு எல்லாமே உள்ளே போயிடும், நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ நம்மளோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்போ எப்பயும் போல் நான் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸோட ஒர்க்கு அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.